வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? ஆஹா ஆஹா, ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? பெண்கள் பாதுகாப்பு இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது, என்னது இது? அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? அத நினைச்சேன் சிரிச்சேன். அந்த ஆள் என்ன சொன்ன? பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? ஏன்ட்டு என்ன சொன்ன? பெண்கள் பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அப்படிங்க தமிழ்நாட்டுல மத்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப நல்லா இருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. டெய்லி நியூஸ் பேப்பரை எடுத்தாலோ இல்லை டெலிவிஷன்ஸ் பார்க்கும்போதோ அவ்வளவு கிரைம் நியூஸ் வருது. அதில் வந்து எல்லா விதமான குற்றங்களும் இருக்கு. அப்போ அது நம்ம எப்படி அதை வந்து சேஃபா இருக்குன்னு எடுத்துக்க முடியும்? சோறுங்க வேற என்ன கேக்குறா? நான் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப குற்றங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கறதையுமே தாண்டி உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. குற்றங்களுக்கு சீக்கிரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அப்படிங்கறது தான் உண்மை. 10 டேஸ்க்கு முன்னாடி திருவள்ளூர்ல ஒரு 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யறதுக்கு 12 டேஸ் தேவைப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு மாநிலம் சொல்றோம்? இப்ப நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பாக்குறோமா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. கடந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்க ஆட்சியை விட கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அதுக்கு யார் காரணம்? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கறத என்னோட கருத்து. சோ அன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா. இன்னைக்கு அதை விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின். ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு திமுகவை 2026ல மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இது அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த 4 ஆண்டு வருடமா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள். கள்ளக்கில போடுங்க. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எனக்கு கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி. ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸ்ல அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற நிச்சயமா பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லனாலும் அடுத்தடுத்து வர ஷோஸ் பாப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ அவர் ஒரு ஆக்டரா பிடிக்கும். என்னடா வாஸ்தவம்? ஃப்ரெண்ட பார்த்தனே கட்சி மாறிட்டியா? கண்டிப்பா படம் பாப்பீங்க. அந்த விருப்பம்லாம் எதுவும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆஸ் an ஆக்டரா அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் பாப்பேன். உனக்கு எனக்கு ராஜி சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏடா ஓ டெஸ்ட்க்கு நான் தான் கரெக்ட்டா? ஓ டெஸ்ட்க்கு ஊரு தூக்குற மாதிரி இருக்கு என்ன பார்த்தா. ஓகே, அவருக்கு ஏதாவது நீங்க அவர் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீங்க என்ன மறுபடியும் அடி வாங்க வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பண்றீங்களே. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரமா பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால் சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. இல்லடா கோபால. ஆனா சோஷியல் மீடியால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மட்டும் ஏன் விஜய் நோக்கி கேள்வி கேக்குறீங்க? அவர் தொண்டர்கள் தானே பண்றாங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜயா? விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏங்க நாங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுகல நிறைய பேச்சாளர்கள் இப்போ மேடைகள்ல ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்துறது உண்டு. என்னோட கேள்வி ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது வந்துட்டு அது அவசியம் இல்லையா? அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்தை தலைவரும் பின்பற்றணும், அதை தொண்டர்களையும் பின்பற்ற சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு. கண்ணாடி சார் அது. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு போர்வேலை திமுகவோட போர்வேலை கமெண்ட் பண்ற மாதிரி இந்த தாவேக்காவோட போர்வேலையும் கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? நான் பொலிட்டிக்கலாவும் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஐடிஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல அபியூஸ் நடக்குது. அதுக்காக நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறேன். ஏன் அது வந்து நிச்சயமா அதுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆளுங்கட்சியை தாங்க கேட்கணும், முதலமைச்சரை உள்துறை அமைச்சரை தான் கேட்கணும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. அவங்க கட்சி தலைவரே அதை கண்டிக்கல, அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. கட்சி தலைவர் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்காரா? அதான் என் கேள்வி. இல்ல ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா எல்லா இன்டர்வியூலயும் முன் வைக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரத்துல நீங்க அது ஒண்ணுதான் வைக்கிறீங்க. இதுதான் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இல்ல என்ன அசைன்மெண்ட்னா எனக்கு புரியல. இல்ல விஜய நீங்க கேள்வி கேட்கணும். ஆளுக்கு 50 ரூபா கோனார்கள போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுரை கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் ஒருவேளை நானும் பதில் சொல்லிடுறேன். சொன்னாலே அது விஜய் தான். விஜய் அறிக்கை கொடுக்கணும். நான் யாருனால பாதிக்கப்பட்டனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அததான் நான் சொல்ல முடியும். ஒரு அறிக்கை ஒரு பாயிண்டையாவது அவர் வெளியிட்டு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, மற்ற கட்சிகளை பத்தின புரிதல் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இப்போ சில கட்சி தலைவர்கள் நான் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்தது வரைக்கும் சமத்துவம் சமூக நீதி எல்லாருமே சமம் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. டாப் டு பாட்டம் கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. அம்மா இப்ப என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? வைகோ அவர்கள் பயங்கரமான பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கனிமொழி கருணாநிதி ஐயோ அவங்களுக்கும் அதே தானே. அவங்க வந்துட்டு ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. சோசியல் மீடியால ரொம்ப டிக்னிஃபைடா கண்ணியமா நடந்துக்கிற கட்சி தொண்டர்கள்னு யாரை பாக்குறீங்க? அப்படி யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? யாருமே கிடையாது. திமுகவும் இல்லையா? இல்ல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.